வடிவேல் சாரும் சரி ரெண்டு பேருமே வந்துட்டு நீயா நானான்ற மாதிரி தான் நடிச்சாங்க. நல்லா இருந்தது. வடிவேல் சார் எப்பயுமே காமெடியா பார்த்ததுல இப்ப வந்துட்டு இந்த மாதிரி பாக்குறது ரொம்ப புதுசா இருந்தது. நல்லா இருந்துச்சு. இப்ப தேவையான மெசேஜ் தான். கேர்ள்ஸ் சேஃப்டி பொறுத்து தான். அதுக்கு எல்லாருமே ஸ்டெப் எடுக்கணும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பகத் பாசில் சாரும் வடிவேல் சாரும் சிறப்பா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்க கூடாதுன்றதுக்காக எடுக்கிற ஒரு விஷயம் தான். அவ்வளவுதான். மற்றபடி நடக்காம இருக்காது, நடக்கதான் செய்யும். நிச்சயமா உண்மையே நல்லா இருந்துச்சு. நல்ல படம் தான், பார்க்கலாம் எல்லாரும். என்னது ப்ரோ? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. மாமன்னனுக்கு அடுத்து இது ஒரு நல்ல ஒரு படம். இவங்க ரெண்டு பேர் படம். புரியல ப்ரோ? ஒரு மெசேஜ் தான் ப்ரோ. நான் ஸ்பாயில் பண்ண வரேன் எல்லாம் படம். சூப்பரா இருந்தது சார். நல்ல த்ரில்லிங்கா போச்சு. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. போக இந்த ஆக்சுவலி இந்த ரோலுக்கு வடிவேல் சார் விட யார் ஆப்டா ஒர்க் பண்றது எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. டிஃபரெண்டா இருந்தது வடிவேல் சார் பார்க்கறதுக்கு. பட் சூப்பரா இருந்தது. சாரி சார், படத்துல என்ன மெசேஜ் இருக்கு? நீங்க நாளைக்கு ஐ திங்க் அது படம் பார்த்து தெரிஞ்சு. நல்லா இருக்கு படம். ஃபகத் பாசில் அண்ட் வடிவேல் சாரோட நடிப்பு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. லைக் மாமன்னன்ல வந்து வடிவேல் சாரோட ஒரு வெர்ஷன் பார்த்தோம். இதுல வந்து டோட்டலா வேற ஒரு வெர்ஷன் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு படம். படம் சூப்பரா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. சீரியல் கில்லர் மாதிரி இருக்கு. இன்ட்ரெஸ்டா படம் ஒரு இடத்துல கூட தொய்வு அடையில. படம் மூவ் ஆயிட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா வந்திருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு. வடிவேல் சார் நல்லா நடிச்சிருக்காரு. ஆல்சோ எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ். நல்லா இருக்கு சார். நல்லா ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு. ரிவீல் பண்ண முடியாது. படம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். ரெண்டு பேரோட ஃபகத் பாசில் வடிவேல் ரெண்டு பேரோட ஆக்டிங் பிடிக்கும்னா வந்து பார்க்கலாம். காரணம் மலையாள படம் பாக்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி கடைசியா பிளாஸ்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வெல்ல தான் வடிவேல் பேசுறது பிடிச்சது. அப்புறம் பாட்டு நல்லா இருந்தது. வடிவேல் சார் நல்லா நடிச்சிருக்காரு. காமெடி எல்லாம் கிடையாது, ஆக்ஷன் தான். ஆக்ஷனாவே நடிச்சிருக்காரு. காமெடி கிடையாது. ஃபஹாதும் நல்லா நடிச்சிருக்காரு. ரெண்டு பேர் தான் கதையே. ரோல் நல்லா இருக்கு. சூப்பரா நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். சூப்பரா இருந்தது சார். ரொம்ப அருமையா இருந்தது. வடிவேல் ஆக்டிங், பகத் பாசில் ஆக்டிங் சூப்பரா இருந்தது. கதை நல்லா இருந்தது. தேங்க்யூ. நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்தது. பகத் பாசில் சாரு வடிவேலு ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருந்தாங்க. முதல்ல காம்பினேஷன் வந்து மாமன்னன். அந்த மாமன்னன் பீட் பண்ற மாதிரி இந்த இடம் பண்ணியிருக்காங்க. சவுண்டு சாங்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இந்த படங்கள்ல பார்க்கும்போது கடைசியா அவரை வந்து சீரியஸா பார்த்தது வந்து மாமன்னன்ல பார்த்தது. மாமன்னனுக்கு அப்புறம் இப்ப பார்த்தா அது பகத் பாசிலும் வடிவேலுடைய காம்பினேஷன் பார்த்தா அதுல வேற மாதிரி சரி ரெண்டு பேருமே ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க. இதுல பார்த்தா ரொம்ப ஜாலியா அந்த ஒரு மூமெண்டோட மறதி. ஃபர்ஸ்ட் ஹாப்ல பார்த்தா மறதி மாதிரி தெரியுது. என்னடா அது எப்படி போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாப்புக்கு முன்னாடி இன்டர்வல்ல வந்து ஒரு சின்ன ஒரு செக் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க யோசிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா எதுக்காக நம்ம பிரச்சனை போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாலியல் விஷயங்கள் சின்ன பசங்களை எல்லாம் கூட்டு போயிட்டு இது மாதிரி பண்றாங்க. அது மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் ஆன படம். அது கண்டிப்பா வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். உண்மையிலேயே வந்து ஓப்பன் ஆர்ட்டா சொல்லலாம்னா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது. ஏன்னா அப்பதான் ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் அவேர்னஸ் வரும். நல்லா இருக்கு படம். உண்மையிலேயே எல்லாம் பார்க்கலாம். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். பெருசா வந்து இந்த வல்காரிட்டி எல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வல்காரிட்டி எதுவுமே கிடையாது. டோட்டலா நல்லா இருக்கு. உண்மையிலே பார்க்கலாம். கண்டிப்பா நல்லா இருக்கு படம். சூப்பர் செம்மையா இருக்கு. பகத் பாசிலும் வடிவேல் சார் எல்லா காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி அவங்க காம்பினேஷன் ஒரு படம் இருக்கு. இந்த படம் அதோட பெட்டர். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. வடிவேல் சார் காமெடி ஜோன்ல பார்த்துட்டு திடீர்னு பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. இந்த செகண்ட் ஹாஃப்ல செம எதிர்பார்க்காம ஒரு ட்விஸ்ட். ஒரு டக்குனு எஞ்சி ஒரு ஸ்ட்ராங்கா காஃபி சாப்பிட்டா இருக்கும். அப்படி படத்துல மெசேஜ் நல்ல மெசேஜ். சமுதாயத்துக்கு ஏற்ற மெசேஜ். இன்னைக்கு தேவையான மெசேஜ். பொம்பளை பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாம், ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு வர பிள்ளைங்களுக்குலாம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். உண்மையிலேயே
எல்லாரும் பார்க்க வேண்டிய ஃபேமிலி படம். மாரிசன் இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் பிளஸ் த்ரில்லர் சேர்ந்த படம். எல்லாருமே வந்து ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி என்னன்னா பகத் ஃபாசில் சார் அப்புறம் வடிவேல் சார் ரெண்டு பேரோட காம்போ வந்து மாமன்ல பார்த்துருக்கோம். பட் இது அப்படியே கான்ட்ராடிக்டா வரும். என்னன்னா ரெண்டு பேருமே கூடயே டிராவல் பண்ணுவாங்க, படம் ஃபுல்லா கூடயே வருவாங்க, நமக்கு ஒரு ஃபீல் குட்டா கொண்டு போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு நார்மல் மலையாள படம் மாதிரி ஒரு ஃபீல் குட்டா கொண்டு போயிருப்பாங்க தமிழ்ல. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிளஸ் செகண்ட் ஹாஃப்ல தான் உங்களுக்கு ஸ்டோரியோட பேக்ட்ராப் என்னென்ன வருது, அந்த த்ரில்லருக்கான இது பிளஸ் ஒரு சோஷியல் மெசேஜோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மாரிசன் வெற்றி. ஹாய், ஹரிதா ஹியர். நான் மாரிசனோட காஸ்ட்ல ஒரு பாட்டை இருக்கேன். அது சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஃபிலிம் வந்து ஒரு சீக்கிரம் ஃபயர் மாதிரி, அதே சைட் அந்த ஒரு காயினோட இன்னொரு சைடு வந்து ஃப்ளார் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கேன் ஃபிலிம். நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும், தியேட்டரில் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.